எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டை கூத்தாலே தம்பி வேண்டாப்பா வேண்டாம். நீ யாருக்கும் எந்த உண்மையை நிரூபிக்க வேண்டாப்பா. பேசாம நீ ரூமுக்கு போ. ஆமா தம்பி, நாங்க யாருமே உன் மேல சந்தேகப்படல. யாரோ ஒரு சில பேர் சந்தேகப்பட்டதுக்காக நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. சட்டையை கழட்ட வேண்டாம்ப்பா. டே கதிர், இவன் சட்டை கழட்டுற மாதிரி ரொம்பதான் சீன் போட்டுட்டு இருக்கான். எல்லாரும் வேண்டான்னு சொல்லுவாங்க, நம்ம நிறுத்திக்கலான்னு பாக்குறான். இல்ல கதிர், அவன் நடிக்கிறான். நிரூபிக்கணும்னு சொன்னவன் உடனே நிரூபிச்சு காட்ட வேண்டியதானே. ரொம்பவே சீன் போட்டு காமிச்சிட்டு இருக்கான். கண்டிப்பா இவன் முதுகுல மச்சம் இருக்காது. அவன் மூஞ்ச பார்த்தாலே நடிக்கிறான்னு தெரியுது. தம்பி வேண்டாப்பா வேண்டாம். எதுக்கு ஒரு ஒருத்தர வேண்டான்னு சொல்றியே? மச்சம் இருக்கான்னு தானே பார்க்க போறோம். கழட்டட்டும். குழந்தைங்க கழட்டுங்க. ஆமாம்மா கழட்டுங்க கழட்டுங்க, அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். நல்லா பாத்துக்கோங்க. இது போதுமா? இப்ப எல்லாருக்கும் சந்தேகம் தீர்ந்துருச்சா? இல்ல என்ன ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏ அப்பா, இந்த மச்சம் நல்ல சைஸ்ல இருக்கு. 100 ரூபா 1000 ரூபா அந்த சைஸ்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கு. என் பிள்ளைய சந்தேகப்பட்டியே? நான் என் பிள்ளை தெரியாம தான் வீட்டுக்குள்ள சேர்த்தேன்னு நினைச்சிட்டீங்களோ? இப்ப தெரியுதா அவன் யார் பிள்ளைன்னு? இவன் தான் எங்க பிள்ளை. டீ கதிர், எப்படா அவன் முதுகுல மச்சம் இருக்கு? இல்ல கதிர், நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் முதுகுல மச்சம் எப்படி வந்திருக்கோம்? சரிடா கதிர், அப்படின்னா செக் பண்ணி பாத்துடலாம். இல்ல கதிர், ஒரு நிமிஷம். இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தேகம் தீர்ந்துருச்சா? தம்பி, நாங்க யாருமே உன் மேல சந்தேகப்படவே இல்லப்பா. எங்க மேல மட்டும் நீ வருத்தப்படாதப்பா. நாங்க உன்னைய சந்தேகப்படல. பாருப்பா, அம்மா முகத்தை பாரு. நம்ம அம்மா உன்னைய சந்தேகப்படுவாங்களா? நாங்க யாருமே உன் மேல சந்தேகப்படலப்பா. ஒருத்தர் 2 பேராலதான் இவ்வளவு பிரச்சனையும். நீ அதுக்காக நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நாங்க அதனாலதான் வேண்டான்னு சொன்னோம். ஆனா சந்தேகப்பட்ட வாயெல்லாம் இப்ப அடைஞ்சிருச்சுப்பா. நீ கவலைப்படாத. இல்லனே, நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஏத்துக்கல. என்ன எல்லாரும் சந்தேக கண்ணோட தான் பாத்திருக்கீங்க. உண்மையான அன்போடையும் பாசத்தோடையும் என்னை பாக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுனே. நான் போறேன். தம்பி, அப்படி மட்டும் சொல்லாதப்பா. நீ இல்லாம எங்களால இருக்க முடியாது. எங்களை விட்டு எங்க போயிடாதப்பா. நாங்க உன்னைய சந்தேகப்படல. இல்லனே, எல்லாரும் சேர்ந்து நீ எப்ப கூப்பிட்டு கேட்டீங்களோ அப்பவே உங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுனே. இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் போறேனே. தம்பி தம்பி போகாதப்பா, நில்லு. தம்பி என்ன தம்பி, வீட்டை விட்டு போறானே. லட்சுமணா வா, போய் தடுப்போம். எல்லாத்துக்கும் காரணம் மதினி தானே. ஐயா லட்சுமணா, இவ்வளவு பேரும் வச்சுக்கிட்டே முதல்ல போய் தம்பிய பாரியா. அவன் பேராமையா அவங்க அப்பா எழுந்திருக்கவே மாட்டாவே இல்லனா. ஐயா சூர்யா, அம்மைய விட்டு பேராதப்பா. அம்மா நீங்க அழாதீங்கம்மா. தம்பியை நான் இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டேன். அவன் வெளியே போனா அதுக்கு காரணமா இருக்க யாரையும் இந்த வீட்டுல இருக்கவும் விட மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. தம்பி நம்ம கூட தான் இருப்பான். டே அஸ்வினு, நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி? எல்லாரும் ஏமாந்துட்டாங்க பாத்தியா? இதுதாண்டா வேணும். எல்லாரும் நம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நானே சூர்யா இல்லைன்னு சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்கடா. நீயுமாடா நம்பிட்ட? அது ஒட்டு மச்சம். ஆமாண்டா, இந்த மச்சத்தால ஒரு நாள் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த மச்சத்தை எப்பவுமே ஒட்டிட்டே அலைகிறேன். தெரியும்டா. சொல்றேன். முதல்ல பெட்டியில எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ணு. வீட்டை விட்டு கிளம்புவோம். டேய், இதுக்கப்புறம் நம்மள சந்தேகப்படாம இருக்கணுமா வேண்டாமா?
திடீர் திடீர்னு எங்கேயாவது இருந்து சந்தேகம் வரும். அது என்னமோ வராம இருக்கணும்னா இந்த வீட்டை விட்டு போறதை தவிர வேற வழி கிடையாது. டே அஸ்வின், நான் சொல்றது செய்டா. உன் பெட்டியெல்லாம் தூக்கி தலையில வை, என் பெட்டியை தூக்கி என்கிட்ட தா. இப்பவே கிளம்புவோம். டே அஸ்வின், பெட்டியை தூக்குடா. அவன் முதுகுல எப்படி மச்சம் வந்துச்சு? அவனே சரியான ஃப்ராடு. அவன் முதுகுல மச்சம் எப்படி வர முடியும்? அதுவும் ஏன் முதுகுல இருக்க மாதிரியே மச்சம் இருக்கு. ஏன் முதுகுல மம்மி டாடி பெரிய மச்சமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஒரே மாதிரி வச்சுட்டு வந்திருக்கானா என்ன அர்த்தம்? இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? ரொம்பவே பிளான் பண்ணி வந்திருக்கான். அப்படின்னா விஷயம் தெரிஞ்சவங்க யாரோ தான் இவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இல்லைன்னா இந்த விஷயம் தெரியக்கு இவனுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வீட்டுல தான் யாரோ ஒருத்தர் இவனுக்கு சொல்லியிருக்காங்க. இல்ல யாரோ இவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்படின்னா இவனால அவங்களுக்கும் ஏதோ ஆதாயம் இருக்கு. அதனால தான் அவன் இவ்வளவு தைரியமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அப்பா அம்மாவும் தெரியாம தான் ஏமாந்து போயிருக்காங்க. இவன் இவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானா இவனை எப்படி துரத்துறது? கன்ஃபார்மா இவனுக்கு ஹெல்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் இவனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இந்த சொத்தை அடையிறதுக்காக தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். இப்ப நான் என்ன பண்றது? இவனை பத்தி சொல்லவும் முடியல, நான் யாருங்கிறதே சொல்ல முடியல. எப்படி நான் நிம்மதியா ஊருக்கு போவேன்? மம்மி கிட்ட வேற இன்னைக்கு கிளம்பி வரேன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? ஊருக்கு போலாமா வேண்டாமா? இல்ல இல்ல, கண்டிப்பா போய் ஆகணும். எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு திரும்ப வரலாம். முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். டே கதிர், நான் யார்கிட்டயும் தேவையில்லாம வம்பு வச்சுக்க மாட்டேன். அது உனக்கே தெரியாதா? அப்படி சொன்னாரா? கண்டிப்பா அவன் போக மாட்டான்டா. டேய், அவனோட ரூம் விட்டு கூட வெளியே வந்திருக்க மாட்டான்டா. நீ ஒன்னும் அவனை நினைச்சுலாம் பயப்பட வேண்டாம். நான் மம்மி கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன். ஊருக்கு கிளம்புறேன். கேட்டா அவங்க அம்மா வர சொன்னாங்களாம், போயிருக்கான், வருவான்னு சொல்லு. அது நான் பாத்துக்கிறேன். நீ இந்த வீட்டை கொஞ்சம் பாத்துக்க. நான் வீட்டுக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன். இப்போ நான் அங்க போய் சொல்ல முடியாது. அவன் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதுனால எல்லாரும் வருத்தமா இருக்காங்க. என்னை கேட்டாங்கன்னா 2 நாள்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்லு. அதை நான் பாத்துக்கிறேன்டா. அவன் போனாதானே உனக்கு எனக்கு வேலை போகும். கன்ஃபார்மா சொல்றேன், அவன் இந்த ஜென்மத்துல இந்த வீட்டை விட்டு போக மாட்டான். நான் போயிட்டு வரேன். தம்பி, என்னப்பா நீ வீட்டை விட்டு கிளம்புறா? இவ்வளவுதான் நீ எங்க மேல வச்சிருக்க பாசமா? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. இல்லனே, நான் உங்க மேல எல்லாம் பாசம் நிறைய தான் வச்சிருக்கேன். ஆனா நீங்க தான் நீ சந்தேகப்பட்டுட்டீங்கன்னு. யாருப்பா நீ சந்தேகப்பட்டது? நானும் சந்தேகப்படல, நம்ம அண்ணனும் சந்தேகப்படல, நம்ம அம்மையும் சந்தேகப்படலப்பா. அம்மா உன் மேல உயிரே வச்சிருக்காங்க. அப்பாவும் அப்படிதான். நீ வந்த பிறகுதான்ப்பா அப்பா எலும்பி உட்கார்ந்து இருக்காங்க. நீ இப்படி போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் மனசு தாங்குமா? உன்னை பெத்த தாய் மனசு தாங்குமாப்பா? முதல்ல யோசிச்சு பாரு தம்பி. எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை மறுபடியும் கொடுத்துறாத. ஆமாப்பா, 5 வயசுல நான் தான் உன்னைய தொலைச்சிட்டேன். நீ வந்ததை நினைச்சு எல்லாரையும் விட நான் தான்ப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீ இப்ப மறுபடியும் திரும்ப போய் எங்களுக்கு அதே தண்டனையை திரும்பவும் தந்துடாதப்பா. போவாத சூர்யா, இங்கே இரு. நாங்க யாருமே உன்னை சந்தேகப்படலப்பா. இல்லனே, என் மனசு கேட்கலனே. இன்னைக்கு இந்த விஷயத்துக்காக சந்தேகப்பட்டீங்க, நாளைக்கு வேற ஒரு விஷயத்துக்காக சந்தேகப்பட்டீங்கன்னா அப்புறம் என் பாசம் எல்லாமே பொய்யா இருமேனே. ஐயோ தம்பி, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதப்பா.
உன் பாசத்தை யார் எங்க பொய்ன்னு சொன்னது? நானே பொய்ன்னு நினைக்கும் போது என் பாசத்தை மட்டும் எல்லாரும் எப்படின்னே உண்மைன்னு நினைப்பீங்க? அதையும் எல்லாரும் பொய்ன்னு தானே நினைப்பீங்க? இல்லப்பா, இல்ல, உன் பாசத்தை இங்க யாருமே பொய்ன்னு நினைக்கல. உன்னையும் நாங்க தப்பா நினைக்கலப்பா. மத்தவிய பேச்சு கேட்டுட்டு தான் நாங்க ஒரு வார்த்தை பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிருப்பா. இனி இந்த மாதிரி ஒரு தப்பு இந்த வீட்டுல கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அண்ணே, இந்த அண்ணே உனக்கு வாக்கு கொடுக்கப்பா. ஐயா சூர்யா, அம்மையா அப்பாவை விட்டுட்டு போயிடாதய்யா. நீ பேட்டியனது வீடு வீடா இருக்காதுப்பா, இருட்டோடி போயிரும். உன்னை தொலைச்ச நாள்ல இருந்து எங்க வாழ்க்கையில இருள் அடைஞ்சு போய் கிடந்துப்பா. நீ வந்த பிறதான் அந்த வீட்டுல சந்தோஷமா நிம்மதியும் பிறந்திருக்கு. எங்களை விட்டு போயிடாதய்யா. இல்லம்மா, எல்லாருமே என்னைய சந்தேகப்பட்டுட்டாங்க. யாரு சந்தேகப்பட்டான்னு நான் கேட்கப்பா, அவியல நான் பாத்துக்கிட்டேன். நீ மட்டும் அம்மையை விட்டுட்டு போயிடாதய்யா. நீ பேட்டியனா அப்பா தாங்கிக்கிட மாட்டாவையா. அவியல வந்து ஒரு நிமிஷம் பாருப்பா, பாத்துட்டு நீ போன்மா வேண்டாமா நீ முடிவு பண்ணு. இல்லம்மா, அப்பாவை பார்த்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. நான் இப்படியே கிளம்புறேம்மா. எல்லாரும் இப்படி ஒருத்தர் வரவே இல்ல, உங்களை பார்க்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. நான் கிளம்புறேம்மா. உங்க தொலைஞ்ச பையன் தொலைஞ்சதாவே இருக்கட்டும். நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தையை உன் வாயினால சொல்லாதய்யா. நீ என் குடும்பம்யா. ஆமா தம்பி, இது உன் குடும்பம், நீ எங்க குடும்பம். நீ அப்படி எல்லாம் சொல்லாத தம்பி. நீ வேற நாங்க வேறன்னு பிரிச்சு பேசாத. நான் அப்படி எல்லாம் பிரிச்சு பார்த்ததே இல்லனே. ஆனா நீங்க தான் நீ பிரிச்சு பார்க்க வச்சிட்டீங்க. தம்பி, வருத்தப்படாதப்பா. இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுப்பா. நீ வருத்தப்படாத. ஆமாப்பா, இந்த வீட்டுல இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நடக்காது. ஆமாப்பா தம்பி, நாங்க யாருமே உன்னை இனி சந்தேகப்பட மாட்டோம். யாரும் சந்தேகப்பட மாட்டீங்க. ஆனா இப்ப எல்லாருமே என் மேல சந்தேகப்பட்டீங்கல்ல, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இதுவே இந்த வீட்லயே ஒரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளைய நீங்க சந்தேகப்பட்டிருப்பீங்களா? நான் இத்தனை வருஷமா காணாம போய் வந்ததுனால தானே என்னை எல்லாரும் சந்தேகப்பட்டுட்டீங்க. தம்பி, உன் கஷ்டம் என்னன்னு இந்த அண்ணனுக்கு புரியுதுப்பா. இந்த வீட்டுல உள்ளவங்க என்னைய சந்தேகப்பட்டிருந்தாலும் நானும் இதே மாதிரி தான் வேதனைப்பட்டிருப்பேன். அதே மாதிரிதான் நீயும் வேதனைப்படுறேன்னு எனக்கு புரியுதுப்பா. கவலைப்படாத தம்பி. ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஒரு தடவை இந்த தப்பு நடந்துருச்சு. ஆனா இதுக்கப்புறம் நடக்காது, நடக்கவும் நாங்க விட மாட்டோம். ஆமாப்பா, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்க நாங்க விட மாட்டோம். இல்லனே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனே. தம்பி, அம்மா மகத்தை பாருப்பா. நீ போறேன்னு சொன்னதுல இருந்து எப்படி அலறாங்க பாரு. நீ வீட்டை விட்டு போயிட்டா யாருமே தாங்கிக்கிட மாட்டோம்ப்பா. அப்பாவும் அம்மாவும் உடஞ்சு போயிருவாங்க. அவங்களுக்காகவாது இங்க இருப்பா. இனி இந்த மாதிரி தப்பு எப்பவுமே நடக்காது. நாங்க பாத்துக்கிறோம். ஆமையா, இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம அம்மா பாத்துக்கிடியே. உன்னை யாரும் ஒரு வார்த்தை கூட என்ன சொல்ல முடியாதுப்பா. நீ போவாதையா, அம்மையை விட்டுட்டு போயிடாத. நீதான் அந்த வீட்டோட சந்தோஷம். இனிமே யாரும் நீ எதுவும் சொல்ல மாட்டாவ. நீ சொல்லியா, உன் சொல்ல எல்லாரும் கேட்க மாதிரி நான் செய்ய. போய்யா, வீட்டுக்குள்ள போய்யா. வெளியே போயிடாதையா, அம்மையை விட்டுட்டு போயிடாதப்பா. சரிங்கம்மா. நீங்க காட்டுற பாசத்தை பார்க்கும்போது என்னால உங்களை விட்டுட்டு போக முடியலம்மா. நீங்க யாரும் என்னைய தடுக்கலன்னா கண்டிப்பா வீட்டை விட்டு போயிருப்பேன். ஆனா உங்க பாசம் என்னைய கட்டி போட்டுருச்சுமா. உங்களுக்காக நான் வீட்டுக்குள்ள போறேன். ஆனா இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுன்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நடக்காதுப்பா, நடக்காது. இனி நடக்கவும் நான் விட மாட்டேன். நீ உள்ள போய்யா. சரிங்கம்மா. நீ நான் பெத்த பிள்ளை, இந்த வீட்டு வாரிசு. இனிமே யாரும் நீ சந்தேகப்பட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. இனிமே யாராவது சொல்லி பார்க்கட்டும், அப்ப தெரியும் நான் யாருன்னு. போப்பா, உள்ள போ. நான் பெத்த பிள்ளை மனசு உடைஞ்சு போயிட்டான். வருத்தத்தோடு வீட்டை விட்டு வெளியே போயிருந்தவங்க முடிவுக்கே வந்துட்டான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டுல இருக்கவே சில பேர் தான். நான் இவ்வளவு கெஞ்சினாலதான் என் பிள்ளை வீட்டுல இருக்கேன்னு ஒத்துக்கிட்டான். ஏல மூத்தவனே, உன் பொண்டாட்டி எங்க? எல்லாம் அவளால வந்ததுதான். கூப்பிட அவளை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன். இனி அவன் வீட்டுல வாய் பேசுவாளா? குஷ்பு, இங்க வா. என்ன எல்லாரும் முன்னாடி வர்றதுக்கும் பயமா இருக்கோ? இவ்வளவு நேரம் அங்க நின்று எழுத்து எல்லாரும் பேசிட்டு இருந்தா அப்ப மட்டும் பயம் வரலையோ? எத்தா, என் தங்கச்சி ஏதோ தெரியாம சொல்லிட்டாத்தா. எத்த, என் தங்கச்சி மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டா. இவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஒரு கதை கட்டி விட்டுருப்பா. ஏ குசுப்பு, எதுக்கு இப்படி பண்ணன? எத்த, இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம்
இந்த ராஜி பாப்பாவோட கதை. என்னை போல் எத்தனை பேர் மனதிற்கு இந்த கதை ஆறுதலாக இருக்கிறதோ மிகவும் மகிழ்ச்சி ராஜி பாப்பா. நீங்களும் இதே மாதிரி சூப்பரா